சிவனுக்கு திருநீலகண்டன்னு ஏன் பேர் இருக்கு, நீலகண்டன்னு ஏன் பேர்? இந்த பேரை சிறப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைய சொல்கிறார். அதுலேருந்து அமிர்தம் வருது. அமிர்தம் கடையும் போதே அதுலேருந்து விஷம் வருது. அப்போ அந்த விஷத்தை அவர் குடிக்கிறார். அப்படி குடிச்சா தொண்டையில தரிச்சுக்கிறார். நல்லா ஜம்முன்னு இருப்பார், வாட்ட சாட்டமா சிவபெருமான். நிறம் பவள நிறத்துல இருப்பார். அப்படி பவள நிற மேனியில அவர் இந்த விஷத்தை குடிச்ச உடனே அவருடைய கண்டமானது கருத்தது. அதனால நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேர். இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய பண்பு என்னன்னா, இறை பண்பு என்பது தேவர்கள் அசுரர்கள்லாம் அமிர்தம் கடையும் போது பரமேஸ்வரன் தெரியப்படுத்தலை. வாழா போனா கிடைஞ்சா அதில் நல்ல வஸ்துலாம் அடுத்தவா எடுத்துட்டா. இந்த மாதிரி விஷம் வரும்போது மாத்திரம் அவரை கூப்பிடுறா. அப்போ அவர் என்ன கேட்டிருக்கணும்? நீங்கள்லாம் இந்த மாதிரி என்னை கூப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லலை. அதனால உதவி பண்ணாமலும் இல்லை. அதனால இறைய பண்பு என்பது என்ன அப்படின்னா, தன்னை நாடி வருவோரை காக்கின்ற உயர் பண்பு. அந்த பண்பு தான் சிவான்னு சொல்லிட்டா அதுக்காக எந்த ஒன்றையும் தான் வாங்கி கொள்ளுவான். நல்லதை எல்லாரும் வாங்கிப்பாங்க, ஆனால் கெட்டதை வாங்கிக்கிறானோ இல்லையோ. அப்படி வாங்கிண்டாலும் ஒரு கெட்டதை, இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, மகிஷாசுரனுடைய ரத்தம் கீழே விழுந்தா அதுலேருந்து அதை மாதிரி கோடி பேர் உருவாவாங்கிறான். அதை ஒரு அம்பாள் குடிச்சா, அதனால் அவளுக்கு ஆணவம் பிறந்தது. அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்கு சிவபெருமான் குழந்தையா போனார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஒரு வஸ்துவை உள்ள சாப்பிட்றார் அவர். அந்த விஷம் அது மற்றவாளையும் தாக்கக்கூடாது, அவரும் அதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். அப்ப இறைத்தன்மை என்பது என்ன அப்படின்னா, முழுவதும் தியாக பண்பு கொண்டது. அனைவருடைய துன்பத்தையும் அது தீர்க்க வல்லது. மீண்டும் அது துன்பம் தராமல் பாதுகாக்க வல்லது. அவர் தன்னையும் காத்துக்கிறார், இந்த உலகத்தையும் காக்கிறார். அதே சமயத்துல தியாகியாவும் அவர் இருக்கார். அதனால வேதம் ரொம்ப அழகா சொல்லும், தியாகேன ஏகேன அமிர்தத்துவமான சுகு. அமிர்தத்துவம் இரவாமை என்பது தியாகத்தினால் மட்டுமே அடையப்படுகிறது அப்படின்னா. விஷம் குடிச்சும் உயிரோடு தான் இருக்கான். அதுதான் தியாகம். அந்த தியாக பண்பை உலகிற்கு உணர்த்துவதற்கு, இந்த வேத அறத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக திருநீலகண்டன் என்று இந்த புராணத்தை சூட்டும் வகையிலே மிக அழகாக அழைக்கிறோம். அந்த கண்டமானது கருத்தது. இந்த உலகத்தின் நலனால் அந்த துன்பத்தை எல்லாம் தான் வாங்கி தன் கழுத்திலே தரித்து கொண்டிருக்கிற அந்த தியாக உணர்வை சூட்டுவதற்காக மட்டுமே திருநீலகண்டன் என்று அவர் அழைக்கப்படுகிறார்.